எடப்பாடி தலைமையில இருக்கணும்னு அதிமுக ஆசைப்படுறது யார் தெரியுமா? திமுக காரங்க. திமுகவை பொறுத்தவரை எடப்பாடி தான் குலசாமியே. எங்களை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி சாமி இருக்கு. அந்த சாமி கட்சியை உடைச்சு வச்சிரும், கூட்டணியை உடைச்சு விட்டுரும், எல்லாத்தையும் உடைச்சு விட்டு எங்களை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கும் என்று நினைக்கக்கூடிய திமுகவின் பிரார்த்தனைக்கு எடப்பாடியை தலைமையாக வைத்துக் கொள்ள அதிமுக தொண்டன் விரும்புவானா? நான் ஸ்டாலினை பாராட்டுவேன். எப்ப பாராட்டுவேன்? கலைஞரை விட மதிநுட்பத்தோடு அரசியலை நிர்வகிக்கிறார். கவர்னன்ஸ்ல அவர் ஃபெயிலியர், பாலிடிக்ஸ்ல சக்சஸ் பண்றார். கட்சியை பத்திரப்படுத்தி, கூட்டணியை பத்திரப்படுத்தி, காங்கிரஸுக்கு என்ன சார் வேணும்? ஸ்டேட்டஸ் கோவா அதே சீட்டு வேணுமா? வச்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் என்ன வேணும்? சுயேட்சை சின்னத்துல நாங்க போட்டியிட எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படியா? சரி போ, பானுங்க நின்னுக்கோ. வைகோ உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைங்க, நான் சூரியன்ல நிக்க மாட்டேங்க, நான் தீப்பெட்டியில தாங்க நிற்பேன். சரி நின்னுக்கோ போ. அடுத்து கமல்ஹாசனை கூப்பிட்டு சீட்டே இல்லை 2026 வா உள்ள. ஒவ்வொரு கட்சியும் முதலமைச்சர் இருக்கையை இலக்காக வைத்துத்தான் முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாஜக தமிழ்நாட்டிலே காலூன்றுவதற்கு கடுமையாக முயற்சிக்கிறார்கள், கடுமையாக உழைக்கிறார்கள். அந்த உழைப்பில் அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் விளைச்சல் கிடைக்கல. ஆனால் எதிர்காலத்திற்கான நிலத்தை தயார்படுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் பாஜகவை 3.5% 11% ஹைக் பண்ணிருக்காரு, மல்டிபிள் பண்ணிருக்காரு. மறுப்பவே முடியாது. கண்ணை மூடிக்கொண்டு இருட்டு என்று சொல்லி பாஜக வளரவில்லை, அவர்களுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல என்ன முடிவு? விக்கிரவாண்டியை பொறுத்தவரை கண்ணு முன்னாடியே தெரிகிற விஷயம், வெற்றியா தோல்வியா என்பது எடப்பாடியினுடைய வினாடி முடிவில் இருக்கு. அப்படி ஒன்று சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரும் அரசியல் நெருக்கடியை விக்கிரவாண்டியிலே கொடுக்க முடியும். நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம், அந்த கட்சியோட வளர்ச்சியை ஒரு விமர்சகரா எப்படி பார்க்க? அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதி கொண்டு தொடர்ந்து தனித்து நிற்கிற போது 2 கட்சி வெறுப்பிலே வெளியேறக்கூடிய வாக்குகள் நாம் தமிழருக்கு இருப்பாக மாறுகிறது. அது நாட்டை ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி என்று மாறுவதற்கான சாத்தியம் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல், CBSE, செஞ்சி. பாஜகவோட கூட்டணி வச்சது சரியா இல்லையா? நான் உங்களை ஒரு பத்திரிகை ஆசிரியரா கேட்கிறேன். என்னை பொறுத்தவரைங்க பாஜகவோடு நாம் மட்டும் இல்ல, திமுகவும் 98 99 கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய தேசிய இயக்கம். காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி. நான் ஒரு பத்திரிகையாளர் தான் சொல்றேன். இந்த தேசத்தை ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தேசத்தை ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏறத்தாழ 50-60 வருஷம். இரண்டும் தேசிய இயக்கங்கள். தமிழகத்துல 2 திராவிட கட்சி. திமுக காங்கிரஸ் என்கிற தேசிய இயக்கத்தோடு தொடர்ந்து கூட்டணி வைக்கிறது. திமுகவினுடைய ஒட்டு திண்ணையில் உயிர் வாழக்கூடிய கட்சியாகத்தான் காங்கிரஸ் இருக்கிறது. உண்டா இல்லையா? ஆக திமுகவை காங்கிரஸ் என்கிற தேசிய இயக்கம் இணைந்து முட்டுத்தாங்கி அந்த இயக்கத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திமுக என்கிற ஒரு இயக்கம் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு நேரெதிரான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சார், கொள்கை முரண் என்ன? கொள்கை என்பது இப்பொழுது எல்லா கட்சிகளிடமே நோ ஸ்டாக். கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம் என்று சொன்னது போல எந்த கட்சியும் கொள்கை கிடையாது. என்ன கொள்கைங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார், இந்துத்துவாவுடைய கொள்கை இல்லை, சமத்துவம் வந்துடும். நான் என்ன கேட்கிறேன், சிறுபான்மை மக்களுடைய குறைகளை, சிறுபான்மை மக்களுடைய அபிலாஷைகளை, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு காங்கிரஸ் என்று சொன்னால், பெரும்பான்மை மக்களுடைய இயக்கங்களை, அவர்களுக்கான பிரச்சனைகளை, அவர்களுக்கான குறைகளை தீர்வு செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்று அவர்கள் கொள்கையை முன்வைக்கிறார்கள். அது தவறுங்கிறீங்களா? அப்போ ஒரு சமூகம் இருக்குல்ல, ஒடுக்கப்பட்டே இருக்குல்ல, அந்த சமூகம் மீண்டும் மீண்டும் அடி வாங்கிட்டே இருக்குமே சார். எந்த யார் ஒடுக்கப்படுறா? யார்? இந்த நாட்டில் இந்தியாவை பொறுத்தவரை ஒருத்தர் உலகத்திலேயே மதச்சார்பற்ற நாடாக, உலகத்திலேயே சிறுபான்மை மக்கள் மிக மகிழ்ச்சியோடு, மிக சரிசமர் உரிமைகளோடு. இலங்கையில் மாதிரி பிரச்சனை இருக்கா சார்? இலங்கையில் இருங்க, நான் கேட்கிறேன், 30 கடந்த இலங்கையை தனது வேர்வையை வடித்து உருவாக்கியவன் தமிழன். அங்கே சம உரிமை உண்டா? இங்கிருந்து பிழைப்பு தேடி சென்று பல நாடுகளிலே பல மக்கள் உழைத்திருக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் சம உரிமை கொடுக்குறானா? மலேசியாவை எடுத்துக்கிட்டா இஸ்லாமிக் கண்ட்ரிங்கிறாங்க. சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டா சமத்துவ நாடு, அனைவருக்குமான வாய்ப்பை கொடுக்கணும். ஆக அனைவருக்குமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜனநாயக நாடு இந்தியா. இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, அரசியல் பிரதிநிதித்துவம் எந்த இதுவும் கிடையாது. இங்க நீங்க தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஏதோ இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு 11வது வருஷம் ஆட்சிக்கு இருக்கான், அந்த கட்சியை ஏதோ தடை செய்யப்பட்ட இயக்கம் போல பேசினா எப்படி சார்?
சொல்லுங்க பார்க்கலாம். தவறு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் முட்டுத்தாங்கியாக உற்ற தோழனாக இருந்தால் அனைத்திந்திய அண்ணா திமுகவின் நேர் எதிர்க்கட்சியான அதிமுக பாரதிய ஜனதா கட்சி என்கிற தேசிய கட்சியோடு உடன்பாடு கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? நான் ஒண்ணு கேட்கிறேன். 98 புரட்சி தலைவி அம்மா கூட்டணி வச்சு பாஜகவோட 30 சீட்டு ஜெயிச்சாங்க. சரியா? நான் அம்மா ஆட்சியை கவிழ்த்துட்டு அம்மா வெளியே வந்தாங்க. உடனே திமுக போய் கூட்டணி வச்சா இல்லையா? திமுக கூட்டணி வைக்கிற போது மதச்சார்பு மறைந்து போகிறது. அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும் பாஜகவோடு. சரி, ஒண்ணு கேட்கறேங்க, பாஜகவோடு கூட்டணி வைத்து அதிமுகவுக்கு என்ன இழப்புங்கிறீங்க? 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு 2021 தேர்தலில் 75 சீட்டு யாரோட சேர்ந்து பிடிச்சாங்க? பாஜகவோடு தான் சேர்ந்து பிடிச்சாங்க. சரிங்க, இப்ப பாஜக விட்டு வெளியே வந்துட்டா இஸ்லாமியர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் சொன்னார்ல. ஓட்டுக்காண்டிதான் நீங்க இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் சொன்னது அதிமுக. எடப்பாடி சொன்னார், சிறுபான்மை மக்கள் வாக்குகளை நாங்கள் இழந்து விட்டோம். சரிப்பா, இப்ப மட்டும் இல்லைங்க, போன உள்ளாட்சி தேர்தலிலேயே அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்காமல் தான் நின்னது. எல்லா மாநகராட்சியும் ஜெயிச்சாங்களா? சரி, இப்ப நடந்த தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை முடிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டீங்களா? சிறுபான்மை மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய எந்த தொகுதியில் ஜெயிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதிமுக ராமநாதபுரத்துல கூட நிறைய இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவர் மக்கள்லாம் இருக்காங்க. அங்க அண்ணன் ஓபிஎஸ் 3.5 லட்சம் வாங்கினாரு, நவாஸ் கனி 450 வாங்கினாரு. கோயம்புத்தூர்ல. ஆனால் அதிமுகவுடைய நிலை என்ன? டெபாசிட் போச்சே. அப்ப நீங்க சிறுபான்மை மக்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய கரிசனத்தை சிறுபான்மை மக்கள் நம்பவில்லை. அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரை நான் இப்பவும் சொல்றேங்க, வெளிப்படையா ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்றேன், 5 வேளை தொழுவது எங்கள் கடமை, 6வது கடமை திமுகவுக்கு வாக்களிப்பது. இதுதான் இஸ்லாமிய மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கிறிஸ்தவ மக்களை பொறுத்தவரை எங்கே காங்கிரஸ் இருக்கிறதோ, எங்கே சோனியா காந்தி இருக்கிறாரோ, பாஜகவுக்கு எதிரான காங்கிரசுக்கு வாக்களிப்பது தங்களுக்கு பாதுகாப்பு என்று சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். அரசியல் கடந்தவர்கள் யோசிக்கணும். நான் சொல்ல பொறுத்து அவங்களுக்கு அரசியல் குருதி பூணல் படத்துல தீவிரவாத குழுவுக்கே கமல்ஹாசன் தலைவன் ஆயிடுவான். அதுபோல நீங்கள் அரசியல் பங்கேற்று பாஜகவிலும் சிறுபான்மை மக்கள் கோலைச்ச வேண்டும், அரசியலாக பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் மதம் கொண்டு பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. ஆனா வாய்ப்புகள் வழங்கப்படவில்லையே பாஜக வேட்பாளர் இல்லைங்க, பங்கேற்கணும். நீங்கள் ஒதுங்கி நின்றால், நீங்கள் பாஜகவை ஒரு விரோத சக்தியாக பார்த்து கொண்டு நீங்கள் விலகி நின்றால் உங்களுக்கு பங்கேற்பு கிடைக்காது. நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இந்த நாட்டை ஆளுகிற இயக்கம் அது. இப்ப ஒரு விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு கட்சி இருக்குது. விடுதலை சிறுத்தையோடைய எஜெண்டா வேணா அதிகார பகிர்தல் அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணாவுடைய மாநில சுயாட்சியை விலக்கி வச்சுக்கிடுவோம், மாநிலத்திலும் நம்ம பகிர்ந்து ஆட்சி பண்ணுவோம், உங்களுக்கு 5 அமைச்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் அதிமுக எடப்பாடி பக்கம் வருவாங்களா மாட்டாங்களா? இல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்ய வேண்டிய, நான் காண முடியாது, கற்பனை செய்ய முடியாது. இந்த தேர்தலில் கூட விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரப்போகிறார்கள், காங்கிரஸ் கட்சி வரப்போகிறது, எடப்பாடி தலைமையிலே மாபெரும் கூட்டணி அமைய போகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை நான் இப்ப கேட்கிறேன், எடப்பாடி 7 தொகுதியில் டெபாசிட்டை விட்டாரு, 13 தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, 81 தொகுதியில் பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. இந்த நிலையில் எடப்பாடியோடு கூட்டணி வைப்பதற்கு, மூழ்கும் படகில் ஏறி பயணம் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஆசைப்படுவாரா? காங்கிரஸ் கட்சி வருமா? நான் கேட்பதை மட்டும் சொல்லுங்கள். தோல்வியை உறுதி செய்து நான் தோற்று போகிறவன், 10 தேர்தலில் தோத்துட்டேன், இந்த விக்கிரவாண்டி வந்தா 11ஆவது தேர்தலில் தோக்க போறேன், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தா 12ஆவது தேர்தலில் தோக்க போறேன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலும் எடப்பாடிக்கு பதவி உயர்வு வந்து கொண்டே இருக்கிறது. 10 தோல்வி 11 தோல்வி வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மூழ்கும் தலைமையில் ஓடி ஏறிக்கொள்வதற்கு திருமாவளவன் விரும்புவாரா எனக்கு தெரியாது. நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, எடப்பாடியால் பிற கூட்டணி கட்சிகளை கூட ஈர்ப்பதற்கு ஏற்ற சக்தி படைத்த தலைமையாக அவர் இல்லை. ஏன்னா கடைசி நேரத்துல மனிதநேய ஜனநாயக கட்சி கூட சேர்ந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் கூட்டணியா திமுக குள்ள போயிட்டாங்க. காரணம் என்ன? என்ன இப்போ திருப்பி சொல்றேன் பிரதர், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய சரிவில் தன் வளர்ச்சியை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. மறக்க முடியுமா? 3% கட்சி இன்னைக்கு 11%, கூட்டணியோடு கணக்குப்பட்ட 18%. சிறப்பு 81 இடங்கள்ல 2ஆம் இடம். இதுவரை பாஜகவில் தேர்தலில் நிற்பதற்கு ஆள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய தேர்தல்களிலே அலை மோதும் கூட்டம். ஏன்னா அந்த கட்சி நம்பிக்கையை கொண்டு வந்துட்டான். பல இடங்கள்ல நீங்க விளவங்கோட்டில் கூட 2ஆம் இடம் 50,000 ஓட்டு அவங்க தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதன் தலைவர் அண்ணாமலை. சார், நீங்க அதிகமா பாஜக தூக்கி பிடிக்கிறீங்க சார். அதிமுக நான் யதார்த்தத்தை பேசுவதை நீங்கள் தூக்கி பிடித்துதான் நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப நான் சொன்னதெல்லாம் பொய்யான விவரங்களா?
சார் பாஜக இருங்க நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், நான் சொல்வது பொய்யான விவரங்களா உண்மையான தகவல்? நான் சொல்றது பாஜக இந்த முறை பூத் ஏஜென்ட் கிடைச்சாங்க, முகவர்கள் இந்த ஏஜென்ட் முகவர் அதெல்லாம் இல்ல, நிறைய இல்லன்னு நான் சொல்லட்டுமா? பூத் ஏஜென்ட் வேண்டாம், முகவர் வேண்டாம், ஓட்டு போடுவதற்கு குடிமகன் வீட்டில் உள்ளவன் முடிவு செய்து விட்டால் நேர போய் அமைக்கிட்டு வந்துருவான். சரியா உங்களுக்கு? அதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72ல கட்சி ஆரம்பிச்சுட்டு 73ல திண்டுக்கல் தேர்தலில் போட்டியிடுகிற போது அவருக்கு பூத் ஏஜென்ட்லாம் கிடைக்கல, பூத் ஏஜென்ட்ல உட்கார விடல. ஏன்னா அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி. சிபிஐ வந்து சில கூட்டணி வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டால், புரியுதாங்களுக்கு, வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டால் பூத் ஏஜென்ட் எல்லாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் நான் சொல்றேன், நீங்க பாஜகவை வந்து நான் தூக்கிப்படி இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. திராவிட இயக்கமான, இரண்டாம் பெரிய திராவிட இயக்கமான அதிமுக தன் ஒற்றுமையின்மையால், தன் தொடர் பிளவுகளால், தொடர் தோல்விகளால் தொண்டர்கள் துவண்டு போய்விட்டார்கள். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகியவர்கள். இப்போ அவனுடைய சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ நடந்தது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம் ஜெயிக்கிறாரு, 4,5 லட்சம் 4 லட்சம் ஓட்டு. இரண்டாம் இடம் அதிமுக 2,5 லட்சம் ஓட்டு. 197 பாரதிய ஜனதா கட்சி. நான் சொல்ல பொறுத்து அவங்களுக்கு 30 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுக 2,15. இந்த முன்னுக்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய பாஜக 197. அடுத்து நாம் தமிழர் 1,50,000 லட்சம் ஓட்டு. போன தேர்தலில் 30-40,000 ஓட்டு வாங்கின நாம் தமிழர் இந்த தேர்தலில் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 1,50,000 லட்சம். அப்போ அதிமுகவின் வாக்குகள் பாஜகவுக்கு பிரிகிறது, நாம் தமிழருக்கு பிரிகிறது. இதைத்தான் நான் சொல்றேன். உங்களுடைய ஒற்றுமை என்பது கடந்த காலத்தில் திமுகவிடம், நிகழ்காலத்தில் திமுகவிடம் அதிமுக தன் எதிர்காலத்தை பறிகொடுத்தது. இந்த நிலை நீடித்தால் அடுத்து வரும் காலத்தில் தன்னுடைய வாக்குகளை, தனது பொக்கிஷத்தை நாம் தமிழரிடமும் பாஜகவிடமும் பறிகொடுக்கும் சூழல் வரும். அதனால ஒன்று சேர்ந்துருங்க. ஒன்று வேணாம், பக்கத்து வீட்டில் அண்ணன் தம்பி இருக்குள்ள பிரச்சனை, 3வது வீட்டுக்காரன் பார்ப்பான், சண்டை போட்டு கிடக்குறானுங்க. ஒன்று சேர்ந்துரும் சார். சொல்லிடுறேன் உங்களுக்கு, இது ரொம்ப தெளிவாக சிம்பிளாக சொல்கிறேன். அக்கம் பக்கத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் அடிச்சு கிடக்குறானுங்க, நல்ல சொத்து. 3வது வீட்டுக்காரன் பார்ப்பான், 2 பேரும் சண்டை, எப்படியாவது சொத்தை மடக்கிடலான்னு நினைப்பான். திடீர்னு வந்து, இல்லைண்ணே அவங்க நேற்று பஞ்சாயத்து பேசி ஒன்றாயிட்டாங்கண்ணே. அப்படியா, சரி பின்னாடி பார்த்துக்கலாம். திட்டத்தை ஒத்தி போடுவானா இல்லையா? குறைந்தபட்சம் திட்டத்தை ஒத்தி போடுவான். ஆக என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சியும் முதலமைச்சர் இருக்கையை இலக்காக வைத்துத்தான் முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாஜக தமிழ்நாட்டிலே காலூன்றுவதற்கு கடுமையாக முயற்சிக்கிறார்கள், கடுமையாக உழைக்கிறார்கள். அந்த உழைப்பில் அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் விளைச்சல் கிடைக்கல, ஆனால் எதிர்காலத்திற்கான நிலத்தை தயார்படுத்தி விட்டார். மறக்க முடியுமா? உங்க தமிழ் பேசும் கோவை பூமியில் 4,5 லட்சம் ஓட்டு சார், 4,5 லட்சம் ஓட்டு சும்மா எல்லாம் கடந்து போக முடியாது. திருநெல்வேலியில நயனார் நாகேந்திரன் டெபாசிட்டை போய் வாங்கிட்டார், அதிமுக டெபாசிட்டை. நான் இதைத்தான் சொல்கிறேன், கண்ணை மூடிக்கொண்டு இருட்டு என்று சொல்லி பாஜக வளரவில்லை, அவர்களுக்கு ஆள் இல்லை என்று சொல்லி இன்னும் நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நாம் பத்திரமாக இருந்து விட்டால் நம்மிடத்தை யாராலும் பறிக்க முடியாது. ஒருவேளை பாஜக பலமாக இருந்தாலும், என் ஃப்ரெண்டு ரொம்ப பணக்காரனா இருந்தான்னா எனக்கு தானே சார் பயன். காங்கிரஸ் பலமா இருந்தா திமுகவுக்கு ஆதாயமா இல்லையா? கேட்குற மட்டும் சொல்லுங்க. காங்கிரஸ் பலமாக இருந்தால் திமுகவுக்கு ஆதாயமா இல்லையா? அதுபோல பாஜக பலமாக இருந்தால் அதனை வசப்படுத்தி கூட்டணியில இழுத்து போட்டுக்கொண்டு அதனுடைய சக்தியை தனக்கு பயன்படுத்துவோம் தானே தலைவன், அதைத்தானே செய்யணும். அப்ப 2வது பெரிய கட்சியா பாஜக வளர்ந்துமே சார். நீங்க உங்க இடத்தை தக்க விட்டீங்கன்னா அதுதானே நடக்கும். உங்க வீட்டு பொக்கிஷத்தை பெட்டகத்துல வச்சு பூட்டாம வாசல்ல இறைச்சி போட்டீங்கன்னா வழியில போறவன்லாம் ஆளுக்கு நாளும் எடுத்துட்டு போவான். ஏன்டா எடுக்கணும்னு கேட்க முடியுமா? எடப்பாடி தலைமையில ஒன்றிணைவோம். எடப்பாடி தான் தலைமையிலே இருந்த கட்சியை ஒன்றிணைத்து வெற்றி பெறக்கூடிய வழிநடத்தும் தலைமை அவரிடம் இல்லை என்பது ஆலோசனை பண்ணுங்க. நீங்க ஒண்ணு செய்யணுமா? எடப்பாடி தலைவனா இருக்கணும்னு யார் ஆசைப்படுவா சொல்லுங்க பார்க்கலாம். எடப்பாடி தலைவனா இருக்கணும்னு அதிமுக ஆசைப்படலை, எடப்பாடி தலைவனா இருக்கணும்னு பாஜக ஆசைப்படலை. எடப்பாடி தொடர்ந்து தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படுறது யார் தெரியுமா? திமுக தான். திமுகவை பொறுத்தவரை எடப்பாடி தான் குலசாமியே. எங்களை தொடர்ந்து எங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து, நாங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தாவிட்டாலும், நாங்கள் போதை மருந்து புழக்கத்திலே நாட்டை சீரழித்தாலும், மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாட்டு மக்களை சீரழித்தாலும் எங்களை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி சாமி இருக்கு. அந்த சாமி கட்சியை உடைச்சு வச்சிரும், கூட்டணியை உடைச்சு விட்டுரும், எல்லாத்தையும் உடைச்சு விட்டு எங்களை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கும் என்று நினைக்கக்கூடிய திமுகவின் பிரார்த்தனைக்கு எடப்பாடியை தலைமையாக வைத்துக்கொள்ள அதிமுக தொண்டன் விரும்புவானா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஐயா உன்னால முடியல, சரி நீ என்ன ஏற்பதாக இருந்தால் ஒரு கூட்டு தலைமை அமைப்போம்.
கரிஷ்மா உடல் நட்சத்து அந்தஸ்து படைத்த தலைவர்கள் கிடைக்கிற வரை ஒரு லீடர் புரட்சி தலைவர் போல ஒரு தலைவர் கிடைக்கலாம், காலப்போக்கத்தில் கிடைக்கலாம். அப்படி ஒரு ஸ்டார், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடைக்கிற வரையும் ஒற்றுமை என்பதை ஸ்டார் வேல்யூவா மாற்றி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை காப்பாற்றுவோம் என்று அண்ணன் ஓபிஎஸ் அழைக்கிறார். அதைத்தான் தொண்டர்களும் விரும்புகிறார்கள். அது விரைவிலே நடக்கும். சார், டெல்லிக்கு ஓபிஎஸ் போறப்ப வைத்தியலிங்கத்தை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் ஒரு மனஸ்தாபத்தில் இருக்காருன்னு அப்படி ஒரு கருத்து நிலவுது. எத்தனையோ கருத்துக்கள் சகோதரர், குற்றச்சாட்டுகள், யூகங்கள். நான் 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் அமுத்தினா மருதல்ராஜ் ஃபோன் அமுத்திட்டாரு, போறாரு திமுக. இப்போ என்னெல்லாம் 25 முறை திமுக சேர்த்துட்டாங்க, ஒரு 10-15 முறை பாஜக சேர்த்துட்டாங்க. இப்போ நீங்க கூட கேட்கலையா பாஜக? நான் பாஜக இயல்பு நிலையை, யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். உடனே பாஜக போறாரு. திமுகவினுடைய குறையை சொன்னா திமுக எதிர்ப்பாளர்னு ஒத்துக்கிறான். திமுகவில் உள்ள இதே நான் ஸ்டாலினை பாராட்டுவேன். எப்ப பாராட்டுவேன்? கலைஞரை விட மதிநுட்பத்தோடு அரசியலை நிர்வகிக்கிறார். கவர்னன்ஸ்ல அவர் ஃபெயிலியர், பாலிடிக்ஸ்ல சக்சஸ் பண்றாரு. கட்சியை பத்திரப்படுத்தி, கூட்டணியை பத்திரப்படுத்தி, காங்கிரஸுக்கு என்ன சார் வேணும்? ஸ்டேட்டஸ் கோவா? அதே சீட்டு வேணுமா? வச்சுக்கோ. விடுதலை சிறுத்தைகள் என்ன வேணும்? இல்லைங்க, எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வேணும், அதனால் எங்கள் சுயேட்சை சின்னத்தில் நாங்கள் போட்டிக்கிட எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படியா, சரி போ, பானையில் நின்றுக்கோ. அடுத்து வைகோ, உங்கள் மகன் உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைங்க, நான் சூரியனில் நிற்க மாட்டேங்க, எங்கள் அப்பா தனி கட்சி நடத்தினார், நான் தீப்பெட்டியில் தாங்க நிற்பேன். சரி நின்றுக்கோ போ. அடுத்து கமல்ஹாசனை கூப்பிட்டு, சீட்டே இல்லை 2026 வா உள்ள. கூட்டணியை விசாலப்படுத்துகிறார். கேட்டதை கொடுத்து கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கிறார். ஆக அரசியலை மதிநுட்பத்தோடு நடத்துகிறார் ஸ்டாலின் என்று இப்போ நான் சொல்றேன். உடனே டிஎம்கேக்கு போறாரா? அண்ணாமலை விளைச்சல் கிடைக்காவிட்டாலும் விளைநிலத்தை தயார்படுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் பாஜகவை 3.5% 11% ஹைக் பண்ணிருக்காரு, மல்டிபிள் பண்ணிருக்காரு, மறுப்பவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைகள் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக நோட்டாவோடு போட்டு விடுகிற கட்சி. ஒரு ஜெயக்குமார் சொன்னாரா? இப்போ ஒரு மையன் டெபாசிட்டோடு போட்டி போடுற நிலைமை வந்துருச்சா? டெபாசிட் போச்சு. அங்கே 2ஆம் இடம் யார் வந்திருக்கா? தமிழிசை. அப்போ கண்ணை முடிக்கிட்டு பாஜக வளரல, ஏன் சார் போய் சொல்லணும்? அடுத்து அது மதவாத கட்சி, அதுவும் தப்பு சார். இந்த நாட்டில் தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியை மதவாத கட்சி என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த கட்சியில வேலூர் இப்ராஹிம் இருக்காரு, அந்த கட்சியில இஸ்லாமியர்கள் அமைச்சராக இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், கொள்கையிலே சில பல மாறுபாடுகள் இருக்கலாம். சிறுபான்மை மக்களை தாங்கி பிடிக்கிற கட்சிகள், தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிற மாதிரி பெரும்பான்மை மக்களுடைய குறைகளை அதீதமாக கவனம் செலுத்தக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது. இதுதானே தவிர இதை மதவாதம் என்று சொல்வதில் எனக்கு காங்கிரஸையும் சொல்ல மாட்டேன், நான் பாஜகவும் சொல்ல மாட்டேன். இங்கே அரசியல் தான் முக்கியம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை என்ன முடிவெடுத்திருக்கீங்க? விக்கிரவாண்டியை பொறுத்தவரை கண்ணு முன்னாடியே தெரிகிற விஷயம். இந்த நிலை அப்படியே தொடர்ந்தால் முதலிடம் எப்பொழுதும் திமுகவுக்கு தான். ரொம்ப ஜாலியா எடப்பாடி வாழ்க என்று போயிடுவாங்க, அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பே கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கூட்டணியை பலப்படுத்தி சரியான வேட்பாளரை கொண்டு போய் களத்தில் நிறுத்தினால், இதே 2019 விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்ததா? அப்பொழுது ஒன்றுபட்ட அதிமுக 50,000 வாக்குல ஜெயிச்சுச்சா? அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக வெற்றியா தோல்வியா என்பது எடப்பாடியினுடைய வினாடி முடிவில் இருக்கு. ஒரு வினாடியில் முடிவெடுத்து, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், கட்சியை உடைச்சு விட்டேன், கூட்டணியும் உடைச்சு விட்டேன், எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அப்படி ஒன்று சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரும் அரசியல் நெருக்கடியை விக்கிரவாண்டியிலே கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் முதலிடம் அவர்களுக்குத்தான், 2வது 3வது இடம் யாருக்கு என்பதில் தான் போட்டி இருக்கும். அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சார், அந்த டிஎன்சி டிஎன்டி அந்த இடஒதுக்கீடு 7.5 63% அந்த விஷயத்துல ஓபிஎஸ் சற்று அந்த சமூகத்திற்கு தீங்கி இழைச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு சொல்றாங்களே, அதுல உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நான் உள்ளிருந்து பார்த்தவன், எனக்கு நல்லா தெரியும். பழி சுமப்பதற்கு சில பழிபீடங்கள் இருக்கும். அது மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் உடைய அமைதியான அரசியல் அவர் மீது பல பழிபாவங்களை கொண்டு வந்து சேர்த்தது. எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் அந்த 4.5 வருஷ ஆட்சியை கேட்டீங்கன்னா, ஊழலை கழித்து விட்டு பார்த்தால் அவர் மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தார். ஊழலை கழிச்சுட்டு பார்த்தா மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தார். நீர் ஆதாரங்களை பெருக்கினார், குடிமராமத்து பணிகள் செய்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1956 மாரப்ப கவுண்டர் முன்வைத்த, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மாரப்ப கவுண்டர் முன்வைத்த திட்டம். ஏறத்தாழ 70 வருஷத்துக்கு பிறகு அந்த திட்டத்திற்கு மாநில நிதியிலேயே உயிர் கொடுத்து வீணாகும் தண்ணீரை கடலில் போய் கலக்காமல் கொங்கு மண்டலத்தினுடைய குடிநீர் தேவைகளுக்கு திட்டமாக்கியதில் எடப்பாடிக்கு பெரிய பங்குண்டு. அதுபோல பொன் விளையும் பூமியை புல்லு முளைக்காத பாலைவனமாக்குற மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்கள், மண்ணை மலடாக்கக்கூடிய அந்த மாபாவ செயல்களிலிருந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைத்து படுகை மண்ணை பாதுகாத்ததில் எடப்பாடிக்கு பங்குண்டு.
சரியா? அடுத்து நீட்டுங்கிற 7.5. இந்த நீட்டுங்கிற 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு. அந்த 7.5 இந்த 7.5 எதிர்கொண்டு ஒரு மிக பெரும் சமூக புரட்சிக்கு வித்திட்டதுல எடப்பாடிக்கு பங்குண்டு, மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர் மட்டுப்படுத்த தவறியது 2. ஒன்று ஊழல், இன்னொன்று அவசியம் இல்லாமல் இடஒதுக்கீடு என்கின்ற புரியாத வகையில் முடிவெடுத்து தேன்கூட்டுல கை வைக்கிற மாதிரி. 114 சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டது இடஒதுக்கீடு, 20% இடஒதுக்கீடு. அதுல போய் ஒரே ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் 10.5 நீ கொடுத்துட்டு 10 புள்ள நிக்குது, 9 பிள்ளைய விட்டுவிட்டு ஒரு பிள்ளைக்கு நீ சாக்லேட் கொடுத்தா இந்த 9 பிள்ளை விரோதமாகுமா இல்லையா? அதுவும் தேர்தலுக்கு முன்பு கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி வினாடியில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி, அது ஒரு சந்தர்ப்பவாத செயல். அப்ப என்ன பண்றாரு ஓபிஎஸ் அண்ணன், இதை செய்யாதீங்க. அவருக்கு பார்வைக்கு வந்துச்சு இல்ல, அவர் தான் தடுக்கிறாருங்க, எனக்கு தெரியுங்க. உள்ளிருந்து சொல்கிறார், எடப்பாடியை கூப்பிட்டு சொல்றாரு, அண்ணன் இதை நிக்காதுன்னு. விகிதாச்சாரம், சாதிவாரி விகிதாச்சார மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதை கண்டறிந்து அந்த 113 சமுதாயங்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கணுமே தவிர, அதை செய்யாம ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் நீதிமன்றத்திற்கு போனான்னா தடை வந்துடும். நீங்க வன்னிய மக்களையும் ஏமாற்றுறதாயிடும். இதனால நாங்கெல்லாம் ஓட்டு கேட்கறது தென் மாவட்டங்களிலே பெரிய பிரளயம் ஏற்படும், பெரிய பிரச்சனை ஏற்படும். அதிமுகவுக்கு பெரிய தோல்வியா மாறும். செய்யாதீங்கன்னு சொன்ன எதிர்த்தார். இவர் என்ன பண்ணார், எடப்பாடி உள் அரங்கிலே விவாதிக்கப்பட்ட இந்த விவகாரத்தை ராமதாஸுக்கு போன் போட்டு வன்னியருக்கு இடஒதுக்கீடுன்னு எடப்பாடி ஓபிஎஸ் கொதிக்கிறாரு, கொடுக்க கூடாதுங்கிறான்னு சொன்ன உடனே நீங்கள் எடுத்து பாருங்கள், பாமகவினுடைய அந்த தகவல் தொடர்பு பிரிவு ஓபிஎஸ்ஐ வறுத்தெடுத்தார்கள். ஒரு போராட்டம் விரோதத்தோடு செஞ்சாங்க. ஓபிஎஸ் ஒளிக என்றெல்லாம் கோஷமிட்டார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணன் ஓபிஎஸ் எப்பொழுதுமே அவர் பதறாத பண்பாளர். வெளியிருந்து அவரை நீங்கள் எப்படி வேணாலும் இயலாதவர் என்று சொல்லுங்கள், எதை வேணா சொல்லுங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை நான் அருகிலிருந்து பார்த்தவன். புரட்சி தலைவி அம்மாவுக்கு சேவகம் செய்த நான் 3 முதலமைச்சரோடு வேலை செஞ்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன், எடப்பாடி நல்ல விஷயத்தையும் சொல்றேனா இல்லையா? அதுபோல ஆமாங்க, இது ஆச்சரியம். நான் என்னுடைய கட்சி என் ஆட்சி காலத்தில் நடந்த நல்லது நான் சொல்லணுமா இல்லையா? எதையும் சொன்னேன், ஊழலை மட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னேன். அவன் அடிச்சுக்கிட்டு போங்கடா, அடிச்சுக்குங்க, வச்சுக்குங்க, நான் தலைவன் சொன்னா ஏத்துக்குங்க. இதுதான் எடப்பாடி போட்டிருந்த ஒப்பந்தம். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் பொறுத்தவரை அவர் அணி அமைக்கவில்லை, ஆள் சேர்க்கவில்லை, குழு உருவாக்கவில்லை. அவர் நினைச்சிருந்தா, அம்மா காலத்திலேயே முதலமைச்சராக இருந்தவர் அவர் நினைச்சிருந்தாருன்னா தனக்கென்று ஒரு அணியை உருவாக்கி இருக்க முடியாதா? எடப்பாடி போல மாவட்டத்திற்கு மாவட்டம் கான்ட்ராக்டர்களை உருவாக்கி இருக்க முடியாதா? ஒரு தினகரனுக்கு எதிராக ஒரு போர் வரப்பே ஆதரவாளர் ஓபிஎஸ். ஆமா, இல்லை, அண்ணன் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை தலைமைக்கு அவர் இன்னும் சொல்ல, உலகத்தில் எந்த தலைவனாவது ஒவ்வொரு தலைவனும் என்ன சொல்லுவான், 1000 ரூபாய் கையில் கொடுத்தா உடனே மாப்பிள்ள நன்றி, 6 விசுவாசமா இருக்காருன்னு சொல்லுவான். ஓபிஎஸ் ஒருவர் தான் யாரும் எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாம், கட்சிக்கு விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் அவர் மட்டும்தான். அதனால அதை குறை என்று சொன்னால் சொல்லட்டும், பரவாயில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த முடிவுகளும் நிதானமாக யோசித்து ஆழமர்ந்து முடிவெடுக்கக்கூடியவர் அண்ணன் ஓபிஎஸ். அவருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சறுக்கல்கள் என்பது எந்த பொதுக்குழுவில் அவர் அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே பொதுக்குழு உறுப்பினர்களாலே எடப்பாடியை கீழே இருக்க வைத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உள்ளே இணைக்கக்கூடிய காலம் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதான் சொல்லிட்டேனே, 7.5% பொறுத்தவரையும் அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இடஒதுக்கீடு விவகாரங்களிலே அவசரப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆய்ந்து களத்தை ஆய்வு செய்து மக்கள் பிரதிநிதித்துவத்தை, மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து அதற்கு பிறகுதான் இடஒதுக்கீடு என்கின்ற முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு சமூகம் சார்ந்த உரிமை. அது அந்த உரிமைகளிலே நாம் அவசரப்பட்டு கை வச்சோம்னு சொன்னால் அது மிக பெரும் பிரளயங்களை உருவாக்கும், மக்கள் அமைதியை கெடுக்கும், சில சமூகங்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாவோம். அதனால வாக்கு வங்கி அரசியல் வச்சு தான் கட்சி நடக்குது. அப்படி இருக்கிற போது சமமாக எல்லோரையும் நடத்தக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யணும் என்பதிலே அண்ணன் ஓபிஎஸ் எப்பொழுதுமே அது நடத்தியுமே திருப்பரங்குன்றம், திருமங்கலம், முஸ்லம்பட்டிலாம் அதிமுக வெற்றி பெற்று. அதிமுகவை பொறுத்தவரை காலகாலமாக தென் மாவட்டங்கள் என்பது அதிமுகவுக்கு தோல் கொடுத்த பகுதி. அதிமுகவினுடைய முதல் வெற்றி திண்டுக்கல்ல. அதிமுகவினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து விட்டு அவர் முதலிலே போட்டியிட்டது அருப்புக்கோட்டை. அவருக்கு அரசியல் வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகளை அள்ளி கொடுத்த பகுதி ஆண்டிப்பட்டி. புரட்சி தலைவி அம்மாவை கூட பர்கூர் தோற்கடித்தது. ஆனால் திருவரங்கமும் ஆண்டிப்பட்டியும் என்னைக்கும்
அம்மாவுக்கு பின்னடைவை கொடுத்தது கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை நான் சொன்னதுதான், காவிரி கரையில் தொடங்கி வைகை நதிக்கரையை கடந்து தாமிரபரணி கரை வரை அதிமுகவுக்கு அளப்பரிய வாய்ப்பை கொடுத்த அந்த பகுதி தான் இந்த முறை எடப்பாடி தலைமையில் அனைத்து இடங்களிலும் டெபாசிட் போயிருக்கிறது. அதற்கு காரணம் எடப்பாடி செய்யக்கூடிய இந்த சாதி வன்ம அரசியல், ஒருதலை சார்பு அரசியல், ஓரவஞ்சக அரசியல். உளுந்தூர்பேட்டைக்கு அங்கிட்டு ஒரு அதிமுக, உளுந்தூர்பேட்டைக்கு இங்கிட்டு ஒரு அதிமுக, இப்படி அவர் நடத்தக்கூடிய பாரபட்ச அரசியல் அதிமுக என்கிற சமத்துவ இயக்கத்துக்குள் சாதிய மோதலை கொண்டு வந்து விட்டது. இவையெல்லாம் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் நம்மை விட இயக்கம் பெரிது என்கிற பெரிய மனதோடு கரம் கோர்த்தால் எதிர்காலம் அதிமுக வசமாகும், அதிமுக மீண்டெழும். அப்படி இல்லாமல் நான் செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டு இருமாப்போடு ஒரு இடியமின் தனத்தை எடப்பாடி தொடர்ந்தால் அது எதிர்காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்பாக மாறிவிடும் என்பதுதான் கலை யதார்த்தம். இறுதியான ஒரு கேள்வி சார், நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்று தேர்தல் ஆணையத்தில் அந்த கட்சியோட வளர்ச்சியை ஒரு விமர்சகராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் சகோதரர். இரண்டு பிரதான கட்சிகளை வெறுப்பு, பிரதான கட்சிகளின் வெறுப்பை தனது வாக்கு வங்கி இருப்பாக நாம் தமிழர் கட்சி மாற்றிக்கொள்கிறது. நான் சொல்ல புரியுதா? நீங்க ஒரு ஊர்ல 2 பேர் பெரிய ஆளா இருப்பான், 2 பேரையும் பிடிக்கலன்றவன் ஒரு குரூப்பா சேருவான். இதனை நான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 2 திராவிட கட்சியும் வேண்டான்னு சொல்லிட்டு நின்ன போது 8.33% முதல் தேர்தலே வாங்கிச்சா. இப்ப சீமான் இப்பதான் 8க்கு வந்திருக்காரு. திரு விஜயகாந்த் அவர்கள் 2 திராவிட கட்சியும் வேண்டான்னு சொல்லிட்டு முடிவெடுத்த உடனே முதல் தேர்தலே 8.33 வந்ததா இல்லையா? ஆக நாம் தமிழரை பொறுத்தவரை 2 கட்சி வேண்டான்னு சொல்றவனுடைய வசிப்பிடமாக நாம் தமிழர் இருந்து கொண்டே இருக்கும். அது நாட்டை ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி என்று மாறுவதற்கான சாத்தியம் எனக்கு தெரியவில்லை. காரணம், நாம் தமிழர் என்று சொல்கிற போது தமிழகத்தினுடைய பூகோளம் என்பது பிற மொழி பேசக்கூடிய லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் நிறைய இருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 50-60 தொகுதிகளிலே தீர்மானிக்கும் சக்தியாக அவங்க இருக்காங்க. அப்ப அவர்களுடைய ஆதரவை இவர் எப்பொழுதுமே பெற முடியாது. எஞ்சியுள்ள வாக்குகளிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இவர் பெற முடியுமே தவிர அது ஆட்சி அமைக்கும் அதிகாரம், எதிர்க்கட்சி அதிகாரம் என்கிற அளவுக்கு போகுமா என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதி கொண்டு தொடர்ந்து தனித்து நிற்கிற போது 2 கட்சி வெறுப்பிலே வெளியேறக்கூடிய வாக்குகள் நாம் தமிழருக்கு இருப்பாக மாறுகிறது. ஆக அந்த அடிப்படையில் ஒரு 3வது 4வது கட்சியாக நாம் தமிழர் நீடிக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. திரு டிடிவி தினகரன் அவர் வந்துருக்காரு, நீ என்ன வேணா அணி ஆரம்பிங்க, எங்களுடைய அமமுக வந்துட்டு எப்பயும் போட்டு செயல்படும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்போ ஒருவேளை நீங்க எல்லாரும் இணைஞ்சிங்கன்னா அமமுக இணையுமா எப்படி? அந்த தினகரன் அது அந்த முடிவை எடுக்க வேண்டியவர் திரு டிடிவி தினகரன். அதிமுக இணைய மறுக்கலாம், அல்லது அதிமுகவோடு அரசியல் உடன்பாடு கூட்டணி கொண்டு அவர் நடத்தலாம். ஏன்னா அவர் டிஎம்கேயோட அலைன்ஸ் பண்ண முடியாது. சில பொறுத்தவங்களுக்கு அதிமுகவை சார்பு நிலை தான் அவர் எடுக்க முடியும். அதனால அனைத்து இந்திய அண்ணா திமுக இப்ப நீங்க ஒண்ணு வேணாம், திமுகவிலிருந்து பிளந்து போன மதிமுக, அந்த மதிமுகவோட திமுக உடன்பாடு வைத்துக் கொள்ளையா? அதுபோல அதிமுகவிலிருந்து வெளியே போய் அமமுகன்னு ஒரு கட்சி நடத்த திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவரும் அம்மா படத்தை தான் போட்டிருக்காரு, அவரும் அதிமுக கலரை தான் பயன்படுத்துறாரு. அவரை நமது பங்காளி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடன்பாடு கொண்டு கூட்டணியாக வைத்துக் கொண்டால் அதுவும் நல்ல விஷயம் தானே. நான் ஒரு சில தலைவரை சொல்றேன், ஒரே வார்த்தையில் நீ சொல்லுங்க. பிரதமர் மோடி இந்திய தேசத்திற்கு கிடைத்த ஒரு தன்னலமில்லாத தலை சிறந்த உழைப்பாளி. இந்த தேசத்தின் பெருமையை இந்த நாட்டுக்கு உணர்த்தியதை விட இந்திய தேசத்தின் எல்லைக்கு வெளியே இந்தியாவின் பெருமையை உயர்த்தியதில் பெரும் பங்குண்டு. எல்லைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜிஎஸ்டி, வருமான வரி போன்ற வரி ஒழுக்கங்களால், டோல்கேட் இருக்கு, சுங்கச்சாவடி கட்டணங்கள் போன்றவற்றால், அதுக்கு பேரு சாவடி தான், கட்டணத்தை உயர்த்தி 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 சுங்க சாவடி, போறவனுக்கு சாவடி தான். ஆக இது போன்ற அழுத்தங்களால் இந்த நாட்டின் மக்கள் கொஞ்சம் அல்லலுற்று கிடக்கிறார்கள் அல்லவா? எல்லைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஆனாலும் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தொல்லைகளை தீர்க்க வேண்டிய வளர்ச்சியை நோக்கிய அரசியலை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அண்ணாவுக்கு பிறகுலான திராவிட அரசியலை அச்சுறுத்தும் அளவுக்கு அண்ணாமலையின் தேசிய அரசியல் அமைந்திருக்கிறது. நடக்கிறார், ஓடுறாரு, பாடுறாரு, மிக அற்புதமான உழைப்பாளி. எனக்கு தெரிய அண்ணாமலை போன்ற ஒரு இளைஞர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருப்பது, குறிப்பாக தமிழக பாஜகவுக்கு கிடைத்திருப்பது அரிய பெரிய பொக்கிஷமாக கருதுகிறேன். எனக்கு அண்ணாமலையினுடைய உழைப்பு மிகவும் பிடித்திருக்கிறது. திரு மு க ஸ்டாலின்
நான் முன்பு சொன்னது போல 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆட்சியை பிடித்து அதிகாரத்திற்கு வந்தவர் அரசியலை மிக அழகாக நகர்த்துகிறார். மென்மையாக, சாதுரியமாக, மதிநுட்பத்தோடு கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி கூட்டணியை மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறார். ஆனால் தமிழக மக்கள், வாக்களித்த மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை, பெரிய வளர்ச்சியை அவர் கொடுத்ததாக தெரியவில்லை. அதிகாரம் சரியாக இல்லை, அரசியல் சரியாக இருக்கிறது. ஜெயக்குமார் அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய மூத்தவர், புரட்சித் தலைவர் காலம் தொடங்கி, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய காலம் தொடங்கி அதிகார பதவிகளிலே, அமைச்சர் பதவிகளிலே நெடுநாள் இருந்தவர். அதிமுகவில் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது மிக அசாத்திரமானது. அவருடைய மகனுக்கும் வாய்ப்பு கிடைத்தது, அவருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தனக்கு கிடைத்த வாய்ப்பு, தன் மகனுக்கு கிடைத்த வாய்ப்பு, தன்னை போல, தன் பிள்ளையை போல அதிமுகவுக்காக உழைத்து கொண்டிருக்கும் கோடானு கோடி பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைத்து தன் நாக்கை கட்டுப்படுத்தி பேசுவது இந்த கட்சியின் ஒற்றுமைக்கு நன்றாக இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் இளம் அரசியல்வாதி, கலைஞரின் குடும்பத்தில் பிறந்திருப்பது என்பது அவருக்கு பிறவி தகுதி. அரசியலை சின்ன பிள்ளைகளிலிருந்தே கற்றுக்கொண்டு மிக குறுகிய வயதில் களத்திற்கு வந்திருக்கிறார். எதிர்கால தலைமுறையில கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த அரசியல், கலைஞருக்கும் அம்மாவுக்கு இருந்த அரசியல் என்பதை கடந்து எதிர்கால தமிழ்நாட்டு அரசியல் மிக கடுமையான போட்டி நிறைந்ததாக இருக்கும். அந்த போட்டியில் உதயநிதி நீந்தி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அவர் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கமலஹாசன் உலகத்தின் தலை சிறந்த நடிகன். அரசியலுக்கு அவர் வராமல் இருந்திருந்தால் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல், CBSE, செஞ்சி.